இட்லி தோசைக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய், கொஞ்சமாக ஸ்டார் அனீஸ், கல்பாசி சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே 10 சின்ன வெங்காயம், குட்டி சைஸ் அளவுக்கு 2 தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, 5 பல் முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 2 ஸ்பூன் உடச்ச கடலையை சேர்த்து நல்லா வறுப்பட்டதுமே மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. சட்டியில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழத்தை குழைவாக வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து சுருளை வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மேலாப்பில் கொத்தமல்லி தூவி இறக்கி சுட சுட இட்லி தோசை கூட சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ.